நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் போது மாநில முதலமைச்சர்களின் ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என்று கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு 2020-21 கொரோனா காலம் என்பதால் கணக்கெடுப்பு நடத்தவில்லை. இந்த சூழ்நிலையில் பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது நாடு முழுவதும் அரசியல் ரீதியாக அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதை அடுத்து 1931ஆம் ஆண்டுக்கு பிறகு, சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் 2வது முறையாக இப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட இருக்கிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று பீகார் தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசு அறிவித்தது. இந்த சூழ்நிலையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியோடு ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கும் போது இந்தியா ஒரு பன்மைத்துவமான மாநிலங்களை கொண்ட பல்வேறு இனக்குழுக்களை உடைய நாடு என்பதால் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள முக்கிய அம்சங்கள், ஒவ்வொரு இடஒதுக்கீடு பிரிவினருக்கும் ஒவ்வொரு விதமான கூறுகள் இருப்பதால் அவை குறித்து கருத்துக்களை தெரிவிக்க ஒரு திறம்பட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் துல்லியமாக எடுப்பதற்கு மாநில முதலமைச்சர்கள் அடங்கிய குழுவை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். இப்போதைக்கு இந்தியாவில் 1931ஆம் ஆண்டு எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படியே இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அந்தந்த ஜாதிகளின் எண்ணிக்கையும் சுதந்திரத்துக்கு முந்தைய கணக்கெடுப்பின்படியே அது கணக்கிடப்படுகிறது. இந்த கணக்கெடுப்பு முறையை மாற்ற வேண்டும் என்றும், ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள ஜாதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை கணக்கிட வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் ரீதியாக வலுவடைந்த நிலையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குகிறது. 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 2ஆம் கட்டமாகவும் நடைபெறுகிறது. 2 ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் செயலிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கையேடுகள் உள்ளிட்ட நவீன சாதனங்களின் உதவியோடு மிக துல்லியமாக இந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும், இன்னும் பல ஆண்டுகளுக்கு இந்த கணக்கெடுப்பின்படியே அரசின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அந்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை கணக்கீடும் அறியப்படும் என்பதால் மிகுந்த கவனத்தோடு இந்த மக்கள் தொகை மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இந்த கோரிக்கையானது மற்ற அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் ஏற்கனவே இது தொடர்பாக கடிதம் எழுதியுள்ள நிலையில் பிரதமருக்கு இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலமாக இந்த வலியுறுத்தலை, ஒரு ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வலியுறுத்தி இருக்கிறார்.